86, 88, 82 அப்படின்னு வரையில 84 வருமான்னு பாருங்க. ஒரு வாய்ப்புல வந்ததுன்னா 94க்கு 84 அப்படிங்கிற கணக்குல வந்ததுன்னா நாளை ஒரு நல்ல நம்பர் வருங்கிற கணக்குல கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்குங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா இடையில நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது போக வீடியோவோட எண்டில் ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 11/1/26 சம்ருதி எஸ்எம் ட்ரா நம்பர் 37க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். பத்து 1/26 காருண்யா ட்ரா நம்பர் 738க்கு வந்த ரிசல்ட் 699 494ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் நம்ம கொடுத்ததில் பி போர்டில் 9 கொடுத்துருந்தோம், அது பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு 5 8ன்னு எடுத்தோம், மிஸ் ஆகிருக்கு. 97 92ன்னு எடுத்தோம், ரிசல்ட்டுக்காக 94 அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால நமக்கு வந்து நம்பர் மிஸ் ஆகிருந்துச்சு. அதனாலேயே பாக்ஸ்லேயும் நம்பர் வந்து போர்டில் உட்காரல. அது போக 2 நாளாக வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து ஷார்ட்ஸ்லேயும் லைவ்லேயும் கொடுத்துருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் கொடுத்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8/1/26 அதில் தான் வீடியோவில் கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்த ரிசல்ட் 247 439ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதில் நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 4 கொடுத்துருந்தோம், அது மட்டும் பாஸ் ஆகிருந்துச்சு. 9/1/26 அது வந்து லைவில் கொடுத்துருந்தோம். அந்த லைவில் கொடுத்ததுல தான் வந்து பார்த்தீங்கன்னா 525 735ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் நம்ம கொடுத்ததில் பி போர்டில் 3 கொடுத்துருந்தோம், பாஸ் ஆகிருந்துச்சு. சி போர்டில் 5 கொடுத்துருந்தோம், பாஸ் ஆகிருந்துச்சு. ஆல் போர்டில் 3 5ங்கிற மாதிரி எடுத்திருந்தோம், அதுவும் பாஸ் ஆகிருந்துச்சு. ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்த வரைக்கும் 35 பிசிலையும் 75 ஏசிலையும் பாஸ் ஆகிருந்துச்சு. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 374 235 275ன்னு எடுத்தோம். நம்பர் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டோம், ஆனால் இதுக்குள்ளேயே எடுத்துட்டோம். பாக்ஸில் போர்டில் உட்காரல, மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நாளை ஒரு நல்ல நம்பர் வருங்கிற கணக்கில் கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது போக வீடியோவோட எண்டில் ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கான நம்பர்ஸ் என்னங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீக்லி நம்பர் அடிப்படையிலையும் டே நம்பர் அடிப்படையிலையும் ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கும். சிங்கிள் நம்பர் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கணக்கில் வருதான்னு பார்த்துக்குங்க. லாஸ்ட்டு 32ங்கிற ட்ரா நம்பருக்கு 925, 33க்கு 682, 34க்கு 869, 35க்கு 887, 36க்கு 820ங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 37க்கான கெஸ்ஸிங் தான். இதில் பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குற ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், இதை கன்ஃபார்ம் நம்பர்னு யாரும் எடுத்துக்க வேணாம். 86, 88, 82 அப்படின்னு வரையில 84 வருமான்னு பாருங்க. ஒரு வாய்ப்பில் வந்ததுன்னா 94க்கு 84 அப்படிங்கிற கணக்கில் வந்ததுன்னா எடுத்துக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 862க்கு 826 வருமா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ரெண்டாவது டே நம்பர் அதுக்காக பார்க்கல. 5ஆம் தேதி 510, 6ஆம் தேதி 345, 7ஆம் தேதி 817, 8ஆம் தேதி 439, 9ஆம் தேதி 735, 10ஆம் தேதி 494ங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. இதுலேருந்து பார்க்கல 7 8 7 7 9 7, அதாவது 8 ஆப்போசிட் 3, அந்த கணக்கில் 7 5 9 7 5 9 7 7 394 394 ஒன்றுனா 9 வந்து பவரில், அதனால் 747ங்கிற ஒரு நம்பர். இந்த 2 நம்பரும்
உங்கள் கணக்கில் வந்துன்னா எடுத்துக்கோங்க. நம்ம வழக்கம் போல் ஆல்ரெடி நம்பர்ஸ் எடுத்ததை போர்டில் கொடுத்துடலாம். இதுக்காக பார்க்கையில் ஏ போர்டில் நம்ம எடுத்த நம்பர் 9, 6, பி போர்டில் 8, 1, சி போர்டில் 2, 0ங்கிற மாதிரி நம்பர் கிடச்சிருக்கு. இதுக்கான ஏபி, ஏசி, பிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 98, 91, 92, 90, 68, 61, 62, 60, 82, 80, 12, 10ங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபிசி நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 982, 610, 912, 680 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இது போக இந்த 747, 846ங்கிற நம்பரையும் உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுத்துக்குங்க. நம்ம கணக்கில் பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஃபைனலாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 0, 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்லேயும் 0 ஒரு 50-50 சான்ஸ்லேயும் எடுத்திருக்கோம். ஃபைனலாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் 10K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி. ஃபாலோ பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. நீங்களும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.